எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 லாத்ரி கேசல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் லாத்ரி கேசல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கு. வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்க, வாங்க போ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட்டை ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். இந்த ட்ராகன் செத்து போய் தான் கிடக்குது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருக்க ட்ராகனை தான் அங்கே போட்டோம். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்க ட்ராகன் எப்படி செத்து போச்சுன்னே தெரில. ஓகே வாங்க, நம்ம இருக்க ஐட்டம்ஸில் எடுத்துப்போம். ரிஃபைன்டு ஜெம் மேலே ஒரு ஐட்டம் இருக்குங்க, நான் மறந்துட்டேன். மேலே போய் எடுக்கணும் இருங்க. அதனால இது ஐட்டம்ஸ் இருக்கான்னு போவோம். எதுவும் இல்லைங்க. எம்பர். ஓகேங்க, இந்த பக்கம் மேலே போய்ட்டு அந்த ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஏனியில் ஏறிடும். கீழே ஏன் போக முடியாதுன்னா அந்த பாக்ஸ் நிறைய வச்சுருக்கானுங்க. அதாவது அந்த பாம்பு போட்டுகிட்டே இருக்கான் ஒருத்தன் மேலேருந்து. அது கிட்ட போனால் வெடிக்கும். எல்லாம் ஒன் ஷேட் ஆகிடுறாங்க. நம்ம ரொம்ப பவராக இருக்கோங்க. யாரோ பின்னாடி வர மாதிரியே இருக்குது. ஆமாங்க, பாருங்கள், சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது அப்பயே. டைட்டனேட் ஸ்கேலுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஐயோ, கீழே ஒன்றா ஸ்பெல்லு போட்டாங்க. ஐயோ, இவங்க இருந்துங்க வந்தான். அவன் கண்ணை பாருங்கள், ரெட் கலரு. அப்போ டேமேஜ் அதிகமாக பண்ணுவான். அவங்க ஓடிடும். ஒருத்தனை மட்டும் இழுக்க முடியுமான்னு பார்ப்போம். 2 பேர் வரானுங்க. வாங்க ஓடிடும். 2 பேர் அடிக்க முடியாதுங்க, சீரியஸாக பயங்கர டேமேஜ் பண்ணுவானுங்க. இருங்க, பேக் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்னங்க, ஹெல்த்தே குறையல, பாதி கூட குறையல. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். சரி, ஒரு அடிடா. ஸ்டீல் வச்சு பிளாக் பண்ணிக்கிறாங்க பாடி. சரி, வேறு எதாவது ஐட்டம் ட்ராப் பண்ணுவான்னு பார்த்தாங்க. ஆர்மர் பீஸ் எதாவது ட்ராப் பண்ணுவான்னு பார்த்தேன். எங்கெங்க அவன் ஆளை காணோம். இருங்க, அது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. மேலே இருக்கான் போலங்க, எம்பர். பாருங்க வரான். கிட்ட போய் படவே இல்லைங்க, தேவையில்லாமல் ஸ்கில் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐயோ அடைச்சா. ஏங்க, அவன் ரேஞ்சை பாருங்கங்க, 2 அடி தாங்க அடித்தான். அப்படியே ஹெல்த்து ஃபுல்லாக குறைச்சிட்டான். ஓகேங்க, நம்ம திருப்பி வந்துட்டோம். இந்த வாட்டி அவனை போடணுங்க. அவன் ரொம்ப பவராக இருக்காங்க. அந்த ஸ்பெல்லை வேறு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்பனில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தடவிட்டானா டேமேஜ் அதிகமாக பண்ணுறான். ஓகேங்க, கீழே ஒரு ஐட்டம் இருந்தது, அதை போய் எடுத்துரும். ஏங்க, 100 போன் ஷாடுங்க, நல்ல வேலைங்க. இருங்க, இவனுங்க எதாவது ஐட்டம் ட்ராப் பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம். இருங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போடுவோம். ஐயோ, நம்மள போட்டுறானுங்க போலே. என்னங்க, ஹெல்த்தை பாருங்க, எவ்வளோ ஹெல்த் வச்சுருக்கானுங்க. சரி, கடுப்பேற்றுறானுங்க. ஐயோ, இன்னொரு தோண்டாங்க. ஐயோ, அவனும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இன்னும் ஒன்று அப்பாடி மொத்தம் சேர்த்துட்டாங்க. ஷீல்டு எடுக்கணுங்க. நான் வேறு 2 ஹேண்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க வெப்பனை தெரியாமல். அடைச்ச
எய்ம் பண்ணாமல் இந்த பக்கம் தூக்கி போட்டாங்க பாம. சாவிட நாயே. என்னங்க ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது அவனுக்கு. வாடா வந்து அடிக்காத சைடா. அப்பாடி நம்ம போய் போட்டுடலாம். ஓகே ஒரு வழியாக போட்டாச்சுங்க. லார்ஜ் ஸ்ட்ரைட் நைட் ஷாட்டு தாங்க. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். பரவாயில்ல. ஓகேங்க நம்ம வந்து அந்த நம்மளோட காயில்டு ஸ்வாடை யூஸ் பண்ணி போயிடுவோம். ஓகேங்க வாங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம். வேறு எதுவும் ஆளலை. எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டோங்க. வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இல்லை. மேலே போகிறது மட்டும்தான் வேலை. இருங்க போய்ட்டு சோல்ஸ் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ இவன் இருக்கானே. இவனை போட்டுருவோங்க ஃபஸ்ட்டு. இவன் தாங்க பஃப்பு போட்டுகிட்டே இருக்காது எங்க. ஐயோ ஓடிடணுங்க. அந்த சாவடிச்சிருவாங்க. ஐயோ ஆசைப்பட்டு சோல்ஸ் எடுக்க போயிட்டு டேமேஜ் வாங்கிட்டேன். வாங்க ஓடிடும். நல்ல வேலை ஒருத்தன் தாங்க வரான். இவனை ஃபஸ்ட்டு போட்டுருணும். அவனோட வெப்பன் ரேஞ்சு தாங்க பயங்கரமாக இருக்கு. நம்ம அப்படியே தூரமாக இருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனால் வெப்பன் பட்டுருது. நம்ம கிளேமரோட அவனுங்களுக்கு ரேஞ்ச் அதிகம். இங்கேங்க அவன் தனியாக ஓடி வரான். நல்ல வேலை அவனே வந்து செத்துட்டான். கீழே இருக்கவனே போட்டுருணுங்க. மேலே வந்து அப்புறம் பேக் ஸ்டாப் பண்ணிட்டான், அவ்வளோதான். ஐயோ இவனுக்கு பஃப் இருக்குங்க. வாடா வாடா ஒரு அடி. ஏங்க அந்த ஸ்கில்லு பயங்கரமாக இருக்குங்க. அந்த ஸ்பியரோட ஸ்கில்லு அப்படியே ஏறி வந்து குத்துறோம். ஓகேங்க வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இல்லை. மேலே போக வேண்டியதான். இது அப்படியே ஏதோ வந்து வீரர்களோட சமாதி மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஃபேஸாக இருக்கா. அதெல்லாம் அடியில் வந்து பாடியை போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே கூட படுத்துருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்க வந்துட்டோம் ஒரு வழியாக. ஓகே நம்ம அந்தாண்ட தான் வந்து கேட்டோட இழுத்தோம். இப்போ நம்ம இந்தாண்ட வந்துட்டோம். ஓகேங்க பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ரூம். பாருங்கள் ஒயிட் கலரில் தெரியுதா. வெயிட் பண்ணுங்க நம்ம போவோம். பக்கத்தில் ஏதாவது ஏரியா இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாருங்க. சன்லைட் மெடலுங்க. ஓகேங்க இது வந்து ஆன்லைன் ஐட்டமு. நமக்கு வந்து அப்பப்போ ஒன்று கிடைக்கும். அப்போனா இங்கே வந்து ஏதோ ஒரு காவனன்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் பண்ண முடியலங்க இந்த பக்கம். ஏங்க இங்கே பாருங்கங்க, இந்த ட்ராகனோட இதில் இதுலேயும் இருக்குங்க அந்த பிளாக் கலரு. இங்கேருந்தே பாம்பு போட ட்ரை பண்ணுவோம். ஐயோ தெரியாமல் ஹெல்த் யூஸ் பண்ணிட்டேன். ஆமாங்க அடி விழுதுங்க. நம்ம கீழே வந்துட போகிறோம். அடைச்ச இங்கேயே போட்டுவிட்டேன். டேமேஜே விழுலங்க பெருசாக. இருங்க பாதி தான் குறைச்சிருக்கோம். எங்க போடும் போது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. மறுபடி கீழே வந்துடுவோம் போல் நம்ம பாட்டுக்கு பார்க்கலனா. ஐயோ பாமரை காலியாக போகுதுங்க. எத்துறா நாயே தயவு செஞ்சு. சாவலைங்க 1 ஹெச்பியில் தப்பிச்சிட்டான். இருங்க வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இது இருக்குங்க. இதை வச்சு தூக்கி போட்டு கொண்டுறோம். இப்போ அவர்களே செத்தாங்க. டைட்டனேட் ஜங்குங்க. ஓகேங்க இது யூஸ் ஆகும் நமக்கு. ஐயோ கீழே ஐட்டம்ஸ் இருக்குங்க. இங்கேருந்து குதிச்சா செத்துறோமோ. இங்கே ஒரு ஏனிங்க. நல்ல வேலை பார்த்துட்டேன். மேலே இங்கே வழி போகுதுங்க. வாங்க போவோம் மேலே. சரிங்க ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பாவோம். என்னங்க அது இதான் பாஸோ. ஏதோ மேலே ஆரஞ்சு கலரில் போகுது. இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க, என்னன்னு பார்ப்போம். டைட்டனேட் சங்குங்க. லெவலப்பாக யூஸ் ஆகும்.
வாங்க போ. அடா பாவி, ஏங்க ஏதோ ஃபயர் பாம் அவுட் அடிக்கிறானுங்க. ஃபயர் பாம் இல்லை, ஃபயர் யாரோ அந்த இதை வந்து லோட் பண்ணி அடிக்கிறான். இங்கே பாருங்கள், டேமேஜாக பாருங்கள். ஐயோ இவன் வரட்டானே. இவனுக்கு அவனுங்க பேக்கப் கொடுக்குறானுங்க. இருங்க, அவனை தனியாக கூட்டு வந்து கொண்டுரும். ஓகேங்க, ஒருத்தனை போட்டாச்சு. இன்னும் 2 பேர் இருக்கானா. பிளாக் பண்ணிகிட்டே போனால் போயிடலாம். ஓகேங்க, போட்டாச்சு. ஏங்க இவனுங்களும் டைட்டனைட் சங்கு ட்ராப் பண்ணுறாங்க. ஓகேங்க, வாங்க போ. எங்கே வந்திருக்கோன்னு தெரியலையே. இது ஒரு ஏணி போகுது, வாங்க வைக்கல போ. ஐயோ மேலே போயிட்டேன். இருங்க, இந்த பக்கம் ஏதாவது ஹிடன் டோர் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அது ஹிடன் டோர் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. எதுவும் இல்லை, இந்தாண்ட செக் பண்ணி பார்ப்போம். தெரியலங்க, டக்குன்னு ஏதோ ஒரு ஹிடன் டோர் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேற ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லை போல், வாங்க போ. கீழே ஒரு வேலை இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கீழே இது வழி போதுங்க அந்த சைடு. நைட் ரிங் இருங்க, என்னன்னு பார்ப்போம். எங்க இது பாருங்கங்க, 5 ஸ்ட்ரென்த் ஏற்றுது. இதில் என்ன போட்டிருக்குன்னா, இது லாத்தரிக்கோட 3 பில்லர்ஸில் 1. அதாவது ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பில்லர்னு போட்டிருக்கு. மிச்சம் 2 பில்லர் என்னன்னு தெரில. வேறு ஏதாவது இந்த பக்கம் ஹிடன் டோர் இருக்கா, இல்லை ஏதாவது செஸ்டே இருக்கா? எதுவும் இல்லைங்க, வாங்க போ. ஐயோயோ இவங்க சாடிப்பானே. அதை பாருங்க, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டான் டக்குன்னு. ஏங்க இந்த வெப்பனில் வந்து லைட்னிங் டேமேஜ் தாங்க ஓபியே. இன்பில்ட் லைட்னிங் டேமேஜ் இருக்குங்க அந்த வெப்பனில். பாருங்க, அவன் எதுவுமே அப்ளை பண்ணி அடிக்காமல் இருந்தாலும் லைட்னிங் டேமேஜ் விழுது. ஓகேங்க, நல்லா நம்ம போட்டோம். சரி, அந்த வெப்பனை ட்ராப் பண்ணணும்னு நினச்சாங்க, அந்த வெப்பனை ட்ராப் பண்ண மாட்டேங்கிறான். பரவாயில்ல விடுங்க. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு செஸ்ட்டுங்க. இங்கே பாருங்க, ஏதோ சிலை. ப்ரைஸ் த சன். ஓகேங்க, இங்கே பாருங்க, இது ஒரு காவனன்ட்டு. நம்ம சன்லைட் மாடல் ஒன்று எடுத்தோம்ல, அதை இங்கே கொடுத்துரும். என்னங்க, ஆனால் சிலையில் வந்து கால் மட்டும்தான் இருக்கு, வேறு எதுவும் இல்லை. எங்கள் மிமிக்கான்னு செக் பண்ணோம். இல்லைங்க, நார்மல் தான். டைட்டனேட் ஸ்கேல். ஓகேங்க, இது வந்து ஆக்சுவலாக ஒரு டோர் திறக்க முடியாமல் இருந்ததில்ல, அந்த டோர் போல். நம்ம கூட வெளியிலேருந்து ஓப்பன் பண்ண டைமா பாருங்க வந்துட்டோம். ஓகேங்க, வேறு ஏதாவது பக்கத்தில் வழி இருக்கான்னு பார்ப்பாருங்க. இது நம்ம வந்த வழி இல்லைங்க, இந்த வழியில் வரலங்க, இது ஏதோ லிஃப்ட்டுங்க. நானே பாருங்க மறந்துட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்ம தான் வந்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம்ல, இது வேற எங்கேயோ போகுதுங்க. இங்கே லிஃப்ட்டு. எங்கே போகிறோன்னு தெரியலையே. ஓகேங்க, இது வந்து லாத்ரி கேசலுங்க, அந்த ஸ்டார்டிங் ஏரியா போல். நம்ம வந்து இந்த டான்ஸர் ஃபைட் இருக்குல்ல, அந்த பான்ஃபயர். ஓகேங்க, அப்போ நம்ம இங்கே போயிடும். இங்கே போயிட்டு பான்ஃபயர் போயிட்டு ஃபுல் ஹெல்த் ஏற்றிட்டு அப்புறம் வந்து பாஸ் ஃபைட் பண்ணும். வாங்க போயிடும். வேணாம், அங்கே தான் வரான், நம்மளை ஃபாலோ பண்ணல. வந்ததே வேஸ்ட்டுங்க. பேசாமல் நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைன் போயிருக்கலாம். ஹெல்த்து பாருங்க, சரி ஹெல்த்துன்ற பாருங்க, சோல்ஸை பாருங்கள், போயிட்டு டெவலப் பண்ணிடுவோம். ஓகேங்க, ஃபயர்லிங் ஸ்ட்ரைன் வந்துட்டோம். வாங்க போயிட்டு ஒரு லெவலப்பை போட்டுரும். வைட்டாலிட்டி தாங்க போட போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்மர் நல்லா வேணும். இப்போ இதுக்கப்புறம் எனிமீஸ்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருப்பானுங்க.
ஓகேங்க, வந்துட்டோம் ஒரு வழியா. நம்ம அப்படியே இங்கேருந்து நேராக அங்கே போயிடலாம். ஒரு வேளை அடிப்பானுங்களோ, இருங்க ஓடிரும். ஐயோ மாட்டிட்டான். வரலங்க. ஆனால் பாருங்க, அவன் ஏதோ ஸ்பெல்லு போட்டான் அதுங்கட்டியும். நல்ல வேலை நம்ம ஓடிட்டோம். நம்மளோட லெவலை பாருங்க, 88 லெவலுங்க. பரவாயில்ல. நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்காமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாக இனிமையை கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நம்ம ஓவர் லெவலில் இருக்கோமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஹை லெவலில் இருக்கோமா இந்த ஏரியாவுக்கு அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த பக்கம் எதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஏதோ ஒரு செஸ்ட் இருக்குங்க. ரெஸ்டட் காயின். நார்மல் செஸ்ட் தான். டைட்டனேட் ஸ்கேலுங்க. இதை நமக்கு யூஸே பண்ணுறது இல்லைங்க. ஏதோ ஒரு ஐட்டமில் யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிடும். ஏன்னா சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேங்க, இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, கீழே ஒரு ஐட்டம் இருக்குங்க. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இதாண்டு தான் இருக்கா? ஆமாங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. ரெட் இயர் ஸ்டோன் ரிங். இருங்க, எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த பக்கம் ஏதாவது வலிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எதுவும் படிக்கட்டெலாம் இல்லைங்க. ஓகே, இந்த இதுலேருந்து கீழே தான் குதிக்கணும் போலங்க. பாருங்க, சைடில் வந்து உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் குதிக்கணும் போல. செத்துருவோமா? ட்ரை பண்ணோம். சாக மாட்டோமான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அப்படி என்ன ஐட்டம் இங்கே இருக்குன்னு தெரில. கைத்தா சைன் என்னன்னு பார்ப்போம். என்ன வெப்பன்னு தெரில. அது ஸ்பெல் கேஸ் பண்ணுறதா? இருங்க, டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, கைத்தா அப்படின்னு சொல்லப்படுற காடஸோட பிளஸ்ஸிங் வந்து இந்த வெப்பனுக்கு இருக்குது. இந்த வெப்பனோட யூனிக்னஸ் என்னென்னா, இது வந்து இன்டெலிஜென்ஸ்லேயும் ஸ்கேல் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நார்மலாக வந்து ஃபெய்த்தில் மட்டும்தான் வந்து ஸ்கேல் ஆகும் மிராக்கிள்ஸு. ஆனால் இது வந்து இன்டெலிஜென்ஸ்லேயும் ஸ்கேல் ஆகும்னு போட்டிருக்கு. ஓகேங்க, எங்கே வந்துருக்கோன்னு தெரில. ஐயோ மாட்ட போகிறோங்க. நல்ல வேலை ஒருத்தனை கொண்டாச்சு. எங்கே இருக்கோன்னு தெரியலையே. சி, அதுதான் ஆர்மர் பீஸை ட்ராப் பண்ணுவான்னு பார்த்தேன். எங்க நல்ல வேலைங்க. பாருங்க, லாத்திரிக் பேண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டா. நம்ம மாற்றிப்போம். இதை விட அது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு பிடிக்கல அந்த செட்டு. நம்ம லாத்திரிக் நைட்டு இதுதான் நல்லா இருக்கு. ஆள் பயங்கரமாக இருக்காங்க. வாங்க போ. இது ஆக்சுவலாக எங்கே தெரியுமா? நம்ம அந்த பிரிட்ஜுக்கு கீழே இந்த பக்கம் வந்தோம்ல, அந்த சைடு. இந்த பக்கம்லாம் இது ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. அப்படியே போக வேண்டியதான். ஆக்சுவலாக அந்த டிராகன் இருந்ததுல, அதுக்கு இப்படி போக முடியாது போல். நான் அதுதான் ஆக்சுவலாக தேடி வந்தேன் அந்த பக்கம். அந்த டிராகன் செத்துச்சுல, அதில் 2 ஐட்டம் ட்ராப் ஆச்சு. அந்த ஐட்டத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஓகேங்க, தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்துட்டாங்க. பேசாமல் அப்படியே கீழே வந்துருக்கலாம். தேவையில்லாமல் வேலை. லூஸ் தனமாக இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வாங்க ஓடிடும். இவன்ட்டெல்லாம் அடி வாங்க முடியாது. வாங்க ஓடிடும். ஐயோ, நல்ல வேலை அவன் பஃபு போட்டுட்ருக்கான். அதங்காட்டி நம்ம ஓடிடும். ஓகேங்க, வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இருக்கா? இருங்க, அந்த ஆக்சுவலாக அப்போ இந்த பக்கத்துலேருந்து தான் குதிக்கணும் போலங்க.
அந்த டிராகனோட ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்கு. வேறு எதுவும் வழி இல்லை. இங்கேருந்து குதிச்சா சாக மாட்டோம்னு நினைக்கிறேன். தைரியமாக குதிப்போம். இங்கே பாருங்கங்க, அது ஒரு செஸ்ட் இருக்குங்க. நல்லா இல்லைங்க, நம்ம வந்தது வந்து வேஸ்ட் இல்லை, ஒர்த்து தான். ஐயோ மிமிக்குங்க, போட்டுருணுங்க டக்குனு இவனை. சாவடா நான் டக்குன்னு ஒரு அடி அடைச்ச. அப்பாடி செத்தாங்க. சன்லைட் ஸ்ட்ரெயிட் ஸ்வாட் என்னன்னு பார்ப்போம். எங்கே இருக்கு? இதா இங்கே இருக்குங்க. ஓகேங்க, இது வந்து ஃபெய்த்லையும் ஸ்கேலாக வந்த வெப்பனை. என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பனில் வந்து லைட்னிங் டேமேஜ் இருக்குன்னு போட்டிருக்கு. அதாவது இந்த வெப்பன் வச்சு அடித்தா லைட்னிங் டேமேஜ் விழுவோம். அதுவும் இல்லாமல் இந்த வெப்பன் வந்து சன்லைட்டோட சக்தி இருக்குன்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஓத் ஆஃப் தி சன்லைட். இதை யூஸ் பண்ணால் டேமேஜு டிஃபென்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. வாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்கில்லை போடணும். ஸ்கில்லு போட முடியலங்க, நமக்கு வந்து ஃபெய்த் ரெக்யர்மெண்ட் இல்லை, அதனால் போட முடியாது போல். 16 வேணும். 16 வந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? கம்மியாக தாங்க இருக்குது, 9 தான் இருக்குது. இருங்க, அந்த பக்கம் ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது, சோல். வேறு எதுவும் இல்லைங்க. இருங்க, மேலே தான் ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. எங்க டோமுங்க என்னன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இந்த டோமில் வந்து இந்த லாத்ரிக் நைட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா மிராக்கிள்ஸும் இதில் இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, இப்போ இந்த பக்கம் வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து பேசாமல் காயில் ஸ்வாட் யூஸ் பண்ணி பான்ஃபயர் பெட்டு ரிட்டர்ன் வரும். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பக்கம் நம்ம வந்து அந்த லிஃப்ட் ஒன்று இருந்ததுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கே, அது போகவே இல்லை. நம்ம வந்து லெஃப்ட் சைடு போயிட்டோம். இங்கே போயிட்டு அந்த கீழே குதிச்சிட்டோம் தெரியுமா? இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டோம். இந்த பக்கம் வந்து மேலே ஒரு லிஃப்ட்டு போகுது, அங்கே போவோம். அது மேலே ஏறி எங்க போல. இந்த லிஃப்ட் வந்து கீழே இருக்கா மேலே இருக்கான்னு தெரியலையே. மேலே போய் ஆக்டிவேட் பண்ண போலங்க, அப்போ தான் மேலே போவோம் போல். இப்போ இங்கேருந்து போக முடியாது போல். ஓகேங்க, அப்போ அவ்வளோதான், நேராக பாஸ் ஃபைட்டு தாங்க. என்ன பாஸு எப்படி உயிரை எடுக்க போகிறான்னு தெரில. மேலே ஒன்று பறந்துட்டுருக்குங்க, அதுதான் பாஸு போல், ஆரஞ்சு கலரில். வாங்க போவோம். ஆமாங்க, அதுதான் பாஸு போல். அங்கே பாருங்கள் பறக்குது. எப்படிங்க அடிக்கிறது அதை? ஏங்க கீழே அவனை ஓடி வராங்க. ஓ, இவன் தான் பாஸு போலங்க. டிராகன் ஸ்லேயர் ஆர்மர். ஐயோ, என்னங்க பயங்கரமாக இருக்குங்க அது. வெப்பனும் பயங்கரமாக இருக்கு, அவனோட ஆர்மரும் பயங்கரமாக இருக்கு. இல்லைங்க, டேமேஜை நம்ம பெருசாக பண்ணல, லைட்டாக தான் டேமேஜ் பண்ணுறோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஷீல்டு வச்சு வேறு அடிக்கிறாங்க. ஷீல்டு வச்சு பிளாக்கும் பண்ணுறான், அடிக்கவும் முடியுது அவனால். ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கான். அடைச்சா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அடியை போட்டான். அந்த ஹெவி அட்டாக்கில் மட்டும் மாட்டக்கூடாதுங்க, ஒன் ஷாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலைங்க. ஐயோ ஜஸ்ட்டுங்க, நான் கூட வந்து அவனுக்கு கிரிட்டிக்கல் ஹிட்டு போகலான்னு நினச்சேன். ஏங்க என்னங்க வேறு ஏதோ ஸ்கில்லு போடுறாங்க. ஏதோ வெப்பனை கீழே வச்சு அப்படியே தேய்ச்சாங்க, ஒரு பிளேடு மாதிரி வருது. ஐயோ, ஸ்டீல்லையும் அது லைட்டிங் டேமேஜ்லாம் பண்ணுறான். இங்கே பாருங்க, அது விடும்போது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி. ஏங்க இன்னும் பாருங்க, இந்த பக்கம் இதுலேருந்து ஆரஞ்சு கலரில் வருது. ஐயோ, ஏதோ ஃபயர்லாம் வருதுங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். அட ஏங்க இங்கே பாருங்க, ஸ்கில்லுங்க, வெப்பன் ஸ்கில் அதுதான் போலங்க. ஏங்க பயங்கரமாக இருக்குங்க, அப்படியே இடியை இறக்குறான். நல்ல வேலை ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணிட்டோம்.
ஓகேங்க, இப்போ வரைக்கும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கோம். ஐயோ ஏங்க ஏதோ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க நம்மள. ஆரஞ்சு கலரில் அந்த பறக்குதுல அதுதான் அடிக்குதுங்க. ஐயோ சுத்தர போகிறாங்க, ஹெல்த் வர சுத்தமாக இல்லை. ஐயோ ஃபயர்லாம் போட்டுட்ருக்கே. ஹெல்த் வேறு குறைச்சிட்டேங்க. இப்போ வந்து செத்துட்டா சத்தியமாக மன உளைச்சல் ஆயிரும். ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்க, ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கணும். ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு அடி அடித்தா கூட அவன் செத்துருவான். அடைச்ச ஷீல்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இப்படி பிளாக் பண்ணிகிட்டே இருக்கான், எரிச்சலாக இருக்கு. அதான் அச்சோ ஜஸ்ட்டுங்க அப்படியே பொழந்துருப்பான் நம்மளை ரெண்டா. ஒரு அடி வாங்கடா டே, தயவு செஞ்சு இவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணதுக்கு. 3 ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன்டா, தயவு செஞ்சு ஒரு அடியே தாங்கடா. பாடி ஒரு அடிங்க கடைசியாக. அப்பயும் நம்ம ஒரு அடி வாங்கிட்டோங்க திருப்பி அவன்கிட்ட. ஒரு அடிக்கு ஒரு அடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறான். ஐயோ இதை போயிட்டானே. நல்ல வேலை பிளாக் போட்டோம், அப்பயும் டேமேஜ் விழுந்துருச்சுங்க. ஐயோ புதுசாக இதை போடுறாங்க. ஐயோ ஜஸ்ட்டுங்க ஹீல் பண்ணிப்போம். அடைச்ச 2 அடிடா அடி, தயவு செஞ்சு என்கிட்ட 2 ஃப்ளாஸ்க்கு தான் இருக்கு. ஐயோ சைடில் பாருங்கள் ஏதோ பறக்குதுங்க, அது வேறு ஏதோ ஸ்பெல்லு போட போகுதுங்க. இங்கே பாருங்கள் ஏதோ சார்ஜ், இங்கே பாருங்கள் ஏதோ ஃபயர்லாம் விடுது. ப்ளீஸ் அடி 2 அடிடா. 1 இன்னும் ஒரு அடிங்க. சும்மா போய் அடிச்சிடலாமா? அப்போ அடி நல்ல வேலைங்க, ஒரு டைமிங்கில் அடிச்சிட்டோம். சூப்பருங்க, சூப்பராக ஆடிட்டோம். எங்கே அங்கே பாருங்கங்க, அதுவும் செத்துருச்சு போலங்க. அங்கே பாருங்கள் அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. அப்படியே இது என்னன்னே தெரிலங்க. நான் கூட இதுதான் பாஸ்ன்னு நினச்சேங்க. பட் ஆனால் அது பாஸ் இல்லை. பாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சைட்லேருந்தே ஸ்பெல்லு போட்டுட்ருக்கு. ஓகேங்க அவ்வளோதான். சோல்ஸ் பாருங்கள் 95,000 இருந்துருச்சு. இருங்க அந்த சோலில் என்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆர்மர் வந்து அந்த பில்கிரிம் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லப்படுற ஒரு சைடில் ஒன்று பறந்துட்டு இருந்ததில்ல, அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ வந்து ஆள் கிடையாது, வெறும் ஆர்மர் மட்டும்தான். அந்த ஆர்மர் வந்து அந்த பறக்கிற எனிமீஸ் இருக்கானுங்களே அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஓகேங்க, நம்ம ஃபைலிங் ஸ்டைன் போய்ட்டு லெவலப் பண்ணிவிட்டு அவனோட சோலை கொடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு. அவன் வெப்பன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது, அது வந்து நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க வந்துட்டோம். இருங்க போயிட்டு 2 லெவல் போடலாங்க. நான் அந்த சோலை யூஸ் பண்ணி அந்த சோல் ஆஃப் தி டான்ஸர்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது மேஜிக் ஐட்டம் தான், நமக்கு தேவையில்லை. அது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி லெவலப் போட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம இப்படியே வந்து மேஜிக் பில்டு போக போகிறதில்ல. வேணா போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃபேத் பில்டு வேணால் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐயோ குழப்பமாக இருக்கே. இப்போ வைட்டாலிட்டி போடணுமா என்டியூரன்ஸ் போடுறதா? வைட்டாலிட்டியே போட்டுருவோம். குழப்பமாக இருக்குங்க, அந்த லெவலப் பண்ணும்போது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, எந்த ஸ்டாட்ஸ் எதுக்கு போகிறதுன்னு தெரில. ஓகேங்க வாங்க அந்த சோலை கொடுத்து என்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே இதை இங்கே பாருங்கள், ட்ராகன் ஸ்லேயர் கிரேட் ஆக்ஸ். என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பனில் வந்து லைட்னிங் பவர் இருக்குதுன்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணி ட்ராகன்ஸை கொல்ற ஸ்பெல்ஸ்லாம் போட முடியும்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் போல்ட்டு, அதாவது வானத்துலேருந்து இடி இறங்குறது தான் இதோட ஸ்கில்லே. 40ங்க. ஏங்க ஃபெய்த் ரெக்யர்மெண்ட் இல்லைங்க, இப்போ நம்ம நம்பரை யூஸ் பண்ணலாங்க அந்த வெப்பனை. 40 ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும். இந்த ஷீல்டு என்ன இது, எதுவும் போடலங்க பெருசாக, நார்மல் ஷீல்டு தான். என்ன ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் லைட்னிங் வந்து அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லைங்க. அதாவது ஷீல்ட் ஆஃப் வாண்டில் எக்ஸ்ட்ரா சோல்ஸ் கிடைக்கிற மாதிரி, அப்புறம் இந்த கிராஸ் கிரஷ் ஷீல்டில் வந்து ஸ்டாமினா ஏற மாதிரி எதுவும் இல்லை அது மாதிரி.
ஓகேங்க, நம்ம கிரேட் ஆக்ஸ் வாங்கிப்போம். இந்த மெஷிட்டையும் வாங்கிப்போம். இதுவும் ஸ்ட்ரென்த் வெப்பன் தான். வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போங்க. எங்கெங்க வெப்பனு? இந்த இங்கே இருக்கு. ஸ்ப்ளிட் டேமேஜாக உள்ளதுங்க. அங்கே பாருங்கள், ஃபிசிக்கலில் பாதி, லைட்னிங்கில் கொஞ்சம் இருக்குது. வெயிட் அப்பயும் வரலங்க, 73% இருக்குது. யூஸ் பண்ண முடியாது, ஆர்மரை மாற்றிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஹெவி அட்டாக்கு, இது நார்மல் அட்டாக்கு. ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்கு. ஸ்கில்ல போடுவாருங்க. இது ரன்னிங் அட்டாக்கு. இங்கே பாருங்கங்க, ஸ்கில்லு மொரட்ட ஸ்கில்லுங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கேங்க. இடி இறங்குது தோர் மாதிரி. ஆனால் இது போடுறதுக்கு ஒரு டைமிங் விண்டோ வருதுங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. பட் ஆனால் எனிமிஸ் கூட்டமாக இருந்தாங்கன்னா இந்த வெப்பன் யூஸ் பண்ணால் செத்துருவானுங்க. என்னங்க இங்கே பாருங்கங்க, இந்த வெப்பனை எவ்வளோ பெருசு இருக்கு. கிரேட் மெஷட்டே இதோட ஸ்கில்லு பாருங்க, வார்க்கரே. இருங்க யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்கேன். ஏங்க இது வந்து அதோட இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா கன்சியூம் பண்ணுதுங்க. இருங்க, வார்க்கரை போட்டு ஸ்கில்லு போட்டால் வித்தியாசம் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஆமாங்க, இங்கே பாருங்க, நம்ம ஆக்ஸில் அடிப்போம்ல அதே மாதிரியே வந்து வித்தியாசம் அடிக்கிறான். ஒரு ஸ்ட்ராங் அட்டாக் போட்டால் நல்லா இருக்குங்க. இதுவும் ஆனால் யூஸ் பண்ண முடியாது, வெயிட் அதிகமாக இருக்குது நமக்கு. பயங்கரமாக ரீச் இருக்குங்க. வெப்பன் பெருசாக இருக்கா, அதனால் ரீச் வந்து பயங்கரமாக இருக்கு. இருங்க, வேறு ஏதாவது வெப்பன் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அந்த பெயிண்டிங் கார்டியன் கர்வ்டு ஸ்வாடுன்னு ஒன்று எடுத்தோம் நம்ம, அது யூஸ் பண்ணவே இல்லை. என்னங்க குட்டியாக இருக்கு, செம குட்டிங்க. இருங்க, இதோட ஸ்கில் என்னன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இதை சுற்றி சுற்றி அடிக்கிறான், அவ்வளோதான். இதுதான் ஸ்கில்லு. இதுதான் ஸ்கில்லு. ஒரு பயங்கரமாக ஒரு ரொட்டேட் பண்ணி அடிக்கிறான். இது போடுற டைமில் வந்து நம்மளை போட்டு தெளிறானே, நம்ம சுற்றுற டைமில் போட்டு தெளிறானே, என்ன பண்ணுறது. ஓகேங்க, அப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.